வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. சரி. சாரி சாரி. சாரி எதுக்கு? தப்பு என்னோடது. நான் தான் பார்க்காம வந்துட்டேன். பரவாயில்லைங்க, யாராச்சும் வேணும்னே பண்ணுவாங்களா? பரவாயில்லைங்க, எனக்கு எதுவும் ஆகல. டேய் கொஞ்சம் ஜூம் பண்ணு, ஃபேஸ் கிளியரா தெரியணும். அப்படியே சொல்றா? ஃபீல் குட் லவ் ஸ்டோரிடா. ஃபர்ஸ்ட் வீடியோ விட இந்த வீடியோவுக்கு தான் லைக்ஸ் அதிகமா வரும். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா வா? ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறா. தெரியலையா? இத போன்னு சொல்லுவாங்க. இத வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. எதுக்காக? டேய் கிட்டு, இவனு 1940லே இருக்கா நினைக்கிறேன். உங்க அப்பா மோனே இன்னொரு 20 கூட்டிக்கோ. பாத்தியா இதுவும் இது மூஞ்ச எப்படி இருக்குதுன்னு? இத சோஷியல் மீடியால போட்டா வியூஸ் லைக்ஸ் நிறைய வரும். டேய் கிட்டு, லாஸ்ட் வீடியோ விட இந்த வீடியோல நிறைய லைக்ஸ் வரும். என்ன பெட்டா? எனக்கு டவுட் தான்டா, இந்த முகத்தை பார்த்தா இவ்வளவு லைக் போட்டானுங்க. உங்கள அம்மா எதுக்கு அவங்கள அப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறது இல்ல, சாவடிச்சிருக்கணும். ஒருத்தர் தெரியாம கீழே விழுந்துட்டாங்கன்னா உதவி செய்யறத விட்டுட்டு இப்படி அறிவே இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. நீங்க இப்படி அடிக்க ஆரம்பிச்சா நிறைய பேர் அடிக்க வேண்டி இருக்கும். இப்ப எல்லாருமே இப்படிதாங்க இருக்காங்க. நீங்க இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கீங்க. இப்படி எல்லாம் இருந்தா வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன், இவங்கள நீங்க பாத்துக்கோங்க. இவன் ரொம்ப பழைய மாடல்னு நினைச்சேன், புது மாடல் தான். ஆமாண்டா. இந்த முறையாவது கவனமா இருங்க. ஹே ஹாய். ஹாய். நீங்களும் இந்த காலேஜ் தானா? இல்லங்க, பக்கத்து காலேஜ் பைக் பார்க் பண்றதுக்காக இங்க வந்தேன். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது இனிமேலாவது குறுக்க வராம. என் பேரு விஜய். என் பேரு ஹாய் ஹாய் மாஷா. இந்த ஏரியால நானும் மாசான ஆளு தான். என்ன புரியலையா? இந்த டவுன்ல எல்லாமே நாம தான் ப்ரோ. பார்க்கல என்னோட போட்டோஸ் பார்க்கல? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இந்த காலேஜோட பிரின்சிபல் என்னோட அப்பா தான். ஓ ஹே வாங்க போலாம். நில்லுடி. என்னடி எப்பவும் பாக்குறதோட நிறுத்திப்பீங்களா இல்ல ஏதாவது சொல்ற ஐடியா இருக்கா? எனக்கும் சொல்லணும்னு தான் இருக்கு, பட் எப்படி சொல்லணும்னு தான் தெரியல. அப்படியா? 3 இயர்ஸா ஒரே இடத்துல பைக் பார்க் பண்றீங்க, சொல்றதுக்கு மட்டும் நேரம் கிடைக்கலையா? உங்க பைக்கை விட புருஷன் பொண்டாட்டியே பரவாயில்ல, அப்பப்ப தள்ளியாச்சும் படுப்பாங்க. சாரி சாரி, நான் பார்க்கல. முதல்ல போய் சொல்லு,
இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அப்புறம் உன் இஷ்டம். அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியாமா? நீ என் கூட இருக்கேன்னு சந்தோஷப்பட்டாலும் அவன் என் கூட இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குடா. கடவுள் எனக்கு 2 குழந்தைங்களை கொடுத்தாரு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு ஒருத்தனை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாரு. இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சுமா அவனுக்கு. நான் வேணா போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வரேன். எங்க போகணும்? அவன் மாற மாட்டான். இந்த வீட்டுக்கு வந்தா அவன் எனக்கு கெட்ட பேரை வாங்கி தராம இருக்க மாட்டான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ஒரே பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவனால கட்டின வீட்டை கூட விட்டுட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கப்பா. நான் கண்டிப்பா போக தான் போறேன். அதே மாதிரி அவனுக்கு சரியான உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வர போறேன். யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும். எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன்டா. ஏன்னா நல்லா இருந்திருந்தா எங்க கூட இருந்திருப்பல்ல. டேய், டாக்டர் சொல்றத நல்லா கேளுடா. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறா. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சாகர், டேய் சாகர். இரு, நான் இப்ப வரேன். விஜய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. எனிதிங் பர்சனல்? நோ. ஆனா இங்க இல்ல, வெளியே. வெளியே வா.